சற்று யோசித்துப் பாருங்கள். உங்கள் நகரத்தின் மிகப்பெரிய சாவடி, அன்றாடம் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று நகரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் அந்தச் சாவடி, மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் அந்தச் சாவடி, அதுவே காவல்துறையின் கொள்ளையும் லஞ்ச வசூலிக்கும் மையமாக மாறிவிட்டால்? சிந்தியுங்கள். ஒவ்வொரு லாரியும், ஒவ்வொரு ஆட்டோவும், ஒவ்வொரு ரிக்ஷாவும் எந்தத் தவறும் செய்யாமல் இருந்தாலும் நிறுத்தப்படும். டிரைவர் கட்டாயமாக தன் கையிலிருந்து நோட்டுகளை எடுத்து காவல்துறையினரின் கைகளில் வைக்க வேண்டிய நிலை. மக்கள் அமைதியாக இருப்பார்கள். அமைதி ஏன்? ஏனெனில் காவலர்களுக்கு எதிராகச் சென்றால் வேலை போய்விடும், வாழ்வாதாரம் பறிபோகும். ஆனால் சிந்தியுங்கள், அதே அமைதியான கூட்டத்தில் ஒரு பெண் தோன்றினால், சாதாரண சேலை அணிந்த, தலையில் பல்லு போடப்பட்ட, கையில் காய்கறி கூட எடுத்துக்கொண்டிருக்கும். எல்லோரும் அவளை ஏழை என்று நினைப்பார்கள். ஆனால் திடீரென்று உண்மை வெளிவந்தால் அவள் சாதாரண பெண் அல்ல, மாவட்டத்திற்கு புதிதாக வந்துள்ள IPS அதிகாரி. அந்த நொடி மக்களின் முகத்தில் என்ன உணர்வு இருக்கும்? காவலர்களின் கண்களில் என்ன அச்சம் இருக்கும்? முதல் முறையாக மக்கள் காண்பார்கள், காவல்துறையினர் தாங்களே காவல்துறையினரால் கைது செய்யப்படுகிறார்கள் என்பதை. இதுவே அர்ஜுன் சாவடியின் உண்மை. இதுவே சாக்ஷி ராதோரின் கதை. நகரத்தின் இதயம் என்று சொல்லப்பட்ட அர்ஜுன் சாவடி, அங்கு தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. ஒரு காலத்தில் அது வியாபாரத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் உயிர் நரம்பாக இருந்தது. ஆனால் மெதுவாக அது காவல்துறையின் லஞ்ச வசூல் மையமாக மாறிவிட்டது. லாரி டிரைவர்களிலிருந்து ரிக்ஷா ஓட்டுநர்கள் வரை அனைவரும் தங்கள் உழைப்பின் வியர்வையை காவல்துறையினரின் கைகளில் கொடுக்க வேண்டிய நிலை. அனைவரும் இது அநியாயம் என்பதை தெரிந்திருந்தார்கள். ஆனால் யாருக்கும் சொல்லத் துணிவு இல்லை. ஒரு லாரி டிரைவர் ஒருமுறை சொன்னான், காவல்துறையினருக்கு எதிராகச் சென்றால் அடுத்த முறை சரக்கு கொண்டுவர அனுமதிக்க மாட்டார்கள். உரிமம் பறித்து விடுவார்கள் அல்லது சிக்கலான அபராதம் போட்டு வண்டியை மாதக்கணக்கில் நிறுத்தி விடுவார்கள். மக்களின் மௌனத்தில் பயம் நஞ்சைப் போல ஊறிவிட்டது. ஒருநாள் இந்த நிலை மாறும் என்ற நம்பிக்கை யாருக்கும் இல்லை. அந்த சூழலில் முதல் முறையாக இந்த மாவட்டத்தில் காலடி வைத்தார் IPS அதிகாரி சாக்ஷி ராதோர். புதிதாக பதவியேற்ற அவர் கடின முகம், தெளிவான கண்கள், உண்மையை அறியும் வலிமை அங்கே பளிச்சிடியது. அவர் அரசு காரில் அர்ஜுன் சாவடியை கடந்தபோது ஜன்னலிலிருந்து வெளியே பார்த்தார். போக்குவரத்து கட்டுப்பாடு என்ற பெயரில் நின்றிருந்த காவலர்கள், உண்மையில் அவர்களின் பார்வை பணத்தில் மட்டுமே இருந்தது. சாக்ஷி கவனித்தார், ஒவ்வொரு லாரியும், ஒவ்வொரு ஆட்டோவும், ஒவ்வொரு டாக்ஸியும் நிறுத்தப்பட்டு ஏதாவது தொகை வசூலிக்கப்பட்டது. யாரோ 200 கொடுத்தார்கள், யாரோ 500. குரல்கள் தெளிவாக கேட்டன, வா, சீக்கிரம் கொடு, இல்லையெனில் அபராதம் போடுவோம், சரக்கு இறக்கி விடுவோம். மக்கள் அமைதியாக நோட்டுகளை கையில் கொடுத்து சென்றார்கள். சாக்ஷியின் உள்ளத்தில் கோபம் பொங்கியது. அவர் நினைத்தார், இதுதான் அந்த இடம், எங்கிருந்து ஊழலின் நரம்புகள் முழு மாவட்டத்திலும் பரவுகின்றன. இதை அறுக்க வேண்டுமானால் வேரிலிருந்தே பிடிக்க வேண்டும். ஆனால் இது எளிதல்ல. சட்டத்தின் பேரில் நின்றவர்கள்தான் சட்டத்தையே கேலி செய்து கொண்டிருந்தார்கள். கேள்வி, அவர்களை பிடிப்பவர் யார்? எப்படி? முதல் பார்வையிலேயே சாக்ஷி புரிந்து கொண்டார், இந்தச் சாவடி ஒரு போக்குவரத்து இடமல்ல, இது லஞ்சத்திற்கான மன்றம். இதை உடைக்க வேண்டுமானால் நேரடி மோதல் பயனில்லை. அவர்களின் விளையாட்டை அவர்களது முறையிலேயே ஆட வேண்டும். அந்த இரவு அவர் தன் இல்லத்திற்கு வந்தபின் ஜன்னலின் பக்கத்தில் நின்று சிந்தித்தார். நகரத்தின் சத்தம், தொலைவில் கேட்ட ஹாரன் சத்தம், செய்தித்தாளில் வெளியான செய்திகள் எல்லாமே ஒரே சொல்லாக இருந்தது, இங்கு அமைப்பு உள்ளுக்குள் சிதைந்துவிட்டது. ஆனால் அவரது முகத்தில் சிறிய புன்னகை இருந்தது. மனதில் ஒரு உறுதி, இனி இது நீண்ட நாள் நடக்காது. அடுத்த காலை நகரம் வழக்கம்போல உயிர்த்தது. காய்கறி விற்பவர்கள், பால் விற்பவர்கள், வாகனங்கள் அனைத்தும் சாவடியில் திரண்டு நின்றன. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு பெண் வேறுபட்டாள். மஞ்சள் சேலை அணிந்திருந்தாள், தலையில் பல்லு போட்டிருந்தாள், கையில் காய்கறி கூடை, சோர்வான நடை. யாரும் அவளை அடையாளம் காணவில்லை. ஆனால் அது சாதாரண பெண் அல்ல, மாவட்டத்தின் IPS அதிகாரி சாக்ஷி ராதோர். பல இரவுகள் திட்டமிட்டு அவர் வந்திருந்தார். அலுவலக கோப்புகளில் சான்றுகள் கிடைக்கவில்லை. மேலிருந்த அதிகாரிகள் எல்லா புகார்களையும் புதைத்துவிட்டார்கள். எந்த கேஸும் பதிவு செய்யப்படவில்லை, எந்த சாட்சியும் முன்வரவில்லை. அதனால் அவர் முடிவு செய்தார், உண்மையை பிடிக்க வேண்டுமென்றால் அதே அழுக்குக்குள் இறங்க வேண்டும்.
அந்த காரணத்திற்காகவே அந்த காலை சாதாரண பெண்ணின் வேடம் எடுத்தார். அவரது துப்பட்டாவின் அடியில் காய்கறிகளின் கீழ் ஒரு சிறிய மொபைல் கேமரா இருந்தது. ஒவ்வொரு காட்சி, ஒவ்வொரு சத்தமும் பதிவாகிக் கொண்டிருந்தது. அர்ஜுன் சாவடியில் அவர் கண்ட காட்சி அதே. வரிசையாக லாரிகள், ஆட்டோக்கள் நின்றிருந்தன. காவலர்கள் கடுமையான முகத்துடன் ஒவ்வொரு வாகனத்தையும் நிறுத்தி தங்கள் கட்டணம் வாங்கினர். ஒரு லாரி வந்தது. டிரைவர் ஆவணங்களை காட்டினார். அனைத்தும் சரியானது. ஆனால் காவலர் சிரித்தபடி சொன்னான், "உன் டயர் பழுதானது, அபராதம் போடுவோம்." டிரைவர் வேண்டிக் கொண்டான், "சார், சரக்கு நேரத்தில் போகவில்லை என்றால் வேலையிலிருந்து நீக்கி விடுவார்கள். பிள்ளைகள் பசித்து விடுவார்கள்." காவலர் சிரித்தபடி சொன்னான், "அப்போ வேலை விட்டு போக விடாதே, 500 ரூபாய் கொடு." டிரைவர் கையில் இருந்த பணத்தை அவனது கையில் வைத்து சென்றான். சாக்ஷி இதையெல்லாம் பதிவு செய்து கொண்டிருந்தார். அவரது மனம் வலித்தது. இதுதான் உண்மை. இதுவரை கேள்விப்பட்டது இன்று சான்றாகிறது. அப்போது ஒருவரது கண்கள் அவளை நோக்கின. "ஓய் பெண்ணே, என்ன எடுத்துக்கொண்டு போகிறாய்? கூடை வா" என்று கூவினான். சாக்ஷி தலையணைத்தபடி சொன்னார், "சார், காய்கறிதான், வீட்டுக்காக." அவன் கூடை பார்த்தான். தக்காளி, உருளை, வெங்காயம், எதுவும் விசித்திரமில்லை. அவளை அனுப்பிவிட்டான். ஆனால் அருகிலிருந்த மற்றொரு காவலர் சந்தேகப்பட்டான். "ஏன் முகத்தை மறைத்திருக்கிறாய்? புகைப்படம் எடுக்கிறவளா?" சாக்ஷியின் உள்ளம் துடித்தது. அவரது பார்வை துப்பட்டாவின் உள்ளே மறைந்திருந்த மொபைல் கேமராவை நோக்கியது. ஆனால் அவர் அமைதியாகச் சொன்னார், "சார், வெயில் அதிகம். அதனால்தான் முகம் மறைத்தேன்." அவனுக்கு இன்னும் சந்தேகம். திடீரென்று துப்பட்டையை இழுத்தான். அடுத்த நொடி சத்தம் நின்றது. கூட்டத்தில் யாரோ கத்தினார்கள், "அட்! இது மேடம், ஐபிஎஸ் மேடம்." காவலர்களின் முகம் வெண்மையாயிற்று. ஏழை பெண் என்று நினைத்தவர்கள் மாவட்டத்தின் அதிகாரி என்பதை அறிந்தார்கள். மக்கள் கைபேசிகளை உயர்த்தி படம் பிடித்தனர். ஒரு காவலர் கோபத்தில் சொன்னான், "மேடம், எங்களை சிக்க வைக்க வந்தீர்களா?" சாக்ஷி குளிர்ந்த பார்வையுடன் சொன்னார், "இல்லை, நீங்களே சிக்கிவிட்டீர்கள். செய்ததற்கு பதில் சொல்ல வேண்டும்." அவர் துப்பட்டையின் கீழிருந்து வாக்கி டாக்கியை எடுத்து, "அர்ஜுன் சாவடி, ஆபரேஷன் தொடங்கு" என்று சொன்னார். சில நிமிடங்களில் காவல்துறை ஜீப்புகள் வந்தன. மக்கள் முதல் முறையாக பார்த்தார்கள். காவலர்களுக்கே கைப்பிடி போடுகிறார்கள். மக்கள் கைதட்டத் தொடங்கினர். யாரோ கூவினர், "மேடம் ஜிந்தாபாத்." மற்றொருவர், "இன்று முதல் முறையாக நீதியைக் கண்டோம்." ஆனால் காவலர்களின் கண்களில் அச்சத்தை விட கோபமே அதிகம். ஒருவன் பற்களை கடித்துக்கொண்டு சொன்னான், "மேடம், இதற்கான விளைவை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்." சாக்ஷி அமைதியாக பார்த்து, "விளைவை நான் அல்ல, நீங்கள்தான் அனுபவிப்பீர்கள்" என்றார். அந்த நாள் நிகழ்ச்சி நகரமெங்கும் தீ போல பரவியது. ஆனால் சாக்ஷி நன்றாகவே தெரிந்தார், இது துவக்கம் மட்டுமே. உண்மையான போராட்டம் இன்னும் பாக்கி. அர்ஜுன் சாவடியில் நடந்த அந்த நாளின் ஆபரேஷன் முழு மாவட்டத்திலும் ஒலிக்கத் தொடங்கியது. சந்தை கடைகளிலிருந்து தேநீர் கடை வரை எல்லோரும் அதைப் பற்றியே பேசினர். யாரோ மெதுவாக, "பார், இப்போ மேடத்தை மேலிருந்து அழுத்துவார்கள். இந்த அமைப்பு எளிதல்ல" என்றார்கள். சாக்ஷி ராதோர் தன் அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார். முன் மேசையில் அர்ஜுன் சாவடியில் சேகரிக்கப்பட்ட சான்றுகள், மொபைல் கேமராவில் பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் அனைத்தும் இருந்தன. இவை நீதிமன்றத்தில் எளிதாக வழக்கை நிரூபிக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் இப்போது விஷயம் காவல்துறையினரின் மட்டுமல்ல, அரசியல் வரை சென்றுவிட்டது என்பதை உணர்ந்தார். மாலை முதலாவது தொலைபேசி வந்தது. எம்எல்ஏ திவாரியிடம் இருந்து. தொலைபேசியில் கனமான குரல் ஒலித்தது. "மேடம், நீங்கள் பெரிய தவறு செய்துவிட்டீர்கள். நீங்கள் பிடித்த காவலர்கள் எங்கள் ஆட்கள். இந்த கேஸை முன்னேற்றினால் உங்கள் கரியரின் சலான் கிழிக்கப்படும்." சாக்ஷி மெதுவாக பேசினார். "மக்களிடம் இருந்து வசூலிக்க உங்களுக்கு யார் ஒப்பந்தம் கொடுத்தார்? சட்டத்தை கேலி செய்வதை நிறுத்துங்கள்." திவாரி சிரித்துக்கொண்டு சொன்னான், "சட்டத்தை கேலி செய்வது நாங்கள் இல்லை, நீங்கள்தான். நாங்கள் பல வருடங்களாக இப்படியே நடத்துகிறோம். எல்லாருக்கும் பங்கு கிடைக்கிறது. மேலிருக்கும் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், எல்லாருக்கும். நீங்கள் புதிதாக வந்துள்ளீர்கள். அதனால்தான் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறீர்கள். ஆனால் இது நீண்ட நாட்கள் நீடிக்காது. புரிந்து கொள்ளுங்கள், இல்லையெனில்..." சாக்ஷி நடுவே தொலைபேசியை நிறுத்திவிட்டார். ஆனால்
மிரட்டலின் விளைவு உடனே தெரிந்தது. மறுநாள் காலை அவர்களை டிஐஜி சர்மா அழைத்தார். அவர் சுமூகமாகச் சொன்னார், பாருங்கள் ராதோர், நீங்கள் நல்ல வேலை செய்துள்ளீர்கள். ஆனால் இவ்விடத்திலேயே முடித்துவிடுங்கள். அந்தச் சிப்பாய்களை சஸ்பெண்ட் செய்து ரிப்போர்ட்டை மூடிவிடுங்கள். சாக்ஷி நேராகச் சொன்னார், சார், ரிப்போர்ட்டை மூடுவது குற்றவாளிகளை பாதுகாப்பதாகும். அதை நான் செய்ய முடியாது. டிஐஜி புருவத்தை சுருக்கி குளிர்ந்த குரலில் சொன்னார், இது உங்களுக்கு உத்தரவு. உத்தரவை ஏற்குவது உங்களது கடமை. சாக்ஷி அமைதியாகச் சொன்னார், என்னுடைய கடமை சட்டத்திற்கே, குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கல்ல. அதன்பின் அழுத்தம் அதிகரித்தது. மீடியாவில் போலியான செய்திகள் வந்தன. ஐபிஎஸ் சாக்ஷி நிரபராதி காவலர்களை சிக்க வைத்தார். டிவி சேனல்களில் விவாதம் நடந்தது. ஒரு பெண் அதிகாரி தன் பதவியை தவறாக பயன்படுத்துகிறாரா? சோஷியல் மீடியாவில் போலியான பதிவுகள் பரவின. சாக்ஷியின் நோக்கம் பப்ளிசிட்டி தான். இதை பார்த்த சாக்ஷியின் துணை இன்ஸ்பெக்டர் அங்கித் சொன்னான், மேடம், இவர்கள் உங்களை கெடுபிடிக்க முயன்று போராட்டத்தை பலவீனப்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். நமக்கு சான்றுகள் இருக்கின்றன. மக்கள் உண்மையை பார்ப்பார்கள். சாக்ஷி அவனை நோக்கி, அங்கித், இந்த போராட்டம் எளிதல்ல. ஆனால் இப்போ பின்வாங்கினால் இவர்கள் இன்னும் வலுவானவர்களாகி விடுவார்கள். அழுத்தம் அங்கேயே நின்றுவிடவில்லை. ஒரு இரவு சாக்ஷி தன் காரில் திரும்பும்போது திடீரென இருளிலிருந்து ஒரு லாரி வேகமாக வந்து காரை நோக்கிச் சென்றது. டிரைவர் பிரேக் அடித்து காப்பாற்றினார். சாக்ஷி உடனே புரிந்தார், இது விபத்து அல்ல, கொலை முயற்சி. அவர் காரை நிறுத்தி வெளியே பார்த்தார். லாரி இருளில் மறைந்து விட்டது. அந்த இரவு அவர் அலுவலகத்தில் தனியாக அமர்ந்திருந்தார். முன் கோப்புகள் திறந்திருந்தன. ஆனால் கண்கள் ஜன்னலுக்கு வெளியே நகரத்தின் விளக்குகளை நோக்கின. மனதில் கேள்வி ஒலித்தது, நான் உண்மையிலேயே இந்த அமைப்பை மாற்ற முடியுமா? அல்லது இது என்னையே விழுங்கிவிடுமா? அடுத்த நொடியே அவர் தன்னிடம் சொன்னார், நான் பயந்துவிட்டால் இதுதான் இவர்கள் விரும்புவது. நான் பயப்பட மாட்டேன். இப்போது இது வெறும் ஊழல் காவலர்களுக்கு எதிரான வழக்கு இல்லை. இது முழு அரசியலுக்கும் முழு அமைப்பிற்கும் எதிரான போராட்டம். சாக்ஷி மனதில் தீர்மானித்தார், என்ன விலை கொடுக்க வேண்டுமானாலும் பின்வாங்க மாட்டேன். நகரின் சாலைகளில் இப்போது ஒரு வித்தியாசமான அமைதி நிலவியது. சில நாட்களுக்கு முன் அர்ஜுன் சாவடியில் மக்கள் கண்ட காட்சி. முதல் முறையாக காவல்துறையினர் தங்களின் வேரடியில் வெளிச்சம் போடப்பட்டார்கள். அது ஒவ்வொரு குடிமகனின் உள்ளத்திலும் தீ மூட்டியிருந்தது. ஆனால் அதற்குப் பின் நடந்த நிகழ்வுகள் ஒன்று தெளிவாகச் சொன்னது, இது வெறும் சில லஞ்சம் வாங்கும் சிப்பாய்களின் விஷயம் இல்லை. இதற்குப் பின்னால் முழு வலைப்பின்னலும் இருந்தது. அதன் நூல்கள் மேலிருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பெரிய அதிகாரிகளுக்கும் சென்று சேர்ந்திருந்தது. சாக்ஷி ராதோர் முடிவு செய்திருந்தார், எதுவாக இருந்தாலும் இந்த வலைப்பின்னலை வேரோடு பிடுங்க வேண்டுமென. இரவும் பகலும் அவர் தனது நம்பிக்கையான துணை இன்ஸ்பெக்டர் அங்கித்துடன் சான்றுகளைச் சேகரிக்கத் தொடங்கினார். இரகசிய முகவர்களிடம் பேசினார், கணக்குகளை ஆராய்ந்தார், பண பரிமாற்றம் நடக்கும் இடங்களை கண்காணித்தார். மெதுவாக படம் தெளிவாகியது. அர்ஜுன் சாவடியில் தினமும் வசூலாகும் பல லட்சங்கள் நேராக அரசியல்வாதிகளின் வீடுகளுக்குச் சென்றது. சிப்பாய்களும் தரோகாக்களும் வெறும் காய்கள் மட்டுமே. ஒரு இரவு அங்கித் சாக்ஷிக்கு ஒரு தடிமனான டயரியை காட்டினான். அதில் தினந்தோறும் எவ்வளவு பணம் வந்தது, எவருக்கு அனுப்பப்பட்டது என்று எழுதப்பட்டிருந்தது. பெயர்களைக் கண்டு சாக்ஷியின் கண்கள் விரிந்தன. அங்கே உள்ளூர் காவலர்கள் மட்டுமல்ல, பெரிய அரசியல்வாதிகளும் உச்ச அதிகாரிகளும் இருந்தனர். எம்எல்ஏ திவாரி, டிஐஜி சர்மா, அமைச்சகத்தில் இருப்பவர்களும். சாக்ஷி அந்த டயரியை பிடித்தபடி சொன்னார், இப்போ விளையாட்டு முடிந்தது. இந்தச் சான்றுகள் நேராக அந்த வேரை தொட்டிருக்கிறது. யாரும் எட்ட முடியாதது என்று நினைத்த வேரை. இப்போ பார்ப்போம், இவர்களை வெளிச்சம் போட எவ்வளவு வலிமை இருக்கிறது. அவர்கள் உடனே ஒரு திட்டம் போட்டார்கள். அடுத்த வாரம் மாவட்டத்தின் பல இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்த உத்தரவு சென்றது. காலை முதலே காவல்துறை வாகனங்கள் தெருக்களில் பாய்ந்தன. மக்கள் எப்போதும் அச்சமாயிருந்த வீடுகளிலும் அலுவலகங்களிலும் சோதனை நடந்தது. அலமாரியிலிருந்து பணக்கட்டுகள், பெட்டிகளிலிருந்து தங்கக் கட்டிகள், கணினிகளிலிருந்து கோடிக்கணக்கான கணக்குகள் வெளிவந்தன. முழு நகரமும் அதிர்ந்தது. மக்கள் டிவியில் நேரடி காட்சிகளை பார்த்தனர். இவ்வளவு பணம், இது எல்லாம் மக்களின் இரத்தத்தை உறிஞ்சி சேமித்தது. பார், உண்மை வெளிவந்து விட்டது. ஆனால் அதே சமயம் நிலைமை மாறிவிட்டது.
சாக்ஷியின் நம்பத்தகுந்த துணை அங்கித் திடீரென காணாமல் போனான். அவனது கார் வெறிச்சோடிய இடத்தில் கிடைத்தது. ஆனால் அவன் எங்கும் இல்லை. அவனது கைமணி, மொபைல் எல்லாம் சாலையோரத்தில் இருந்தது. அவன் கடத்தப்பட்டதை சாக்ஷி உடனே புரிந்து கொண்டார். இந்த செய்தி வந்தபோது சாக்ஷி முதன்முறையாக உள்ளத்தில் பயம் உணர்ந்தார். ஆனால் அடுத்த நொடியே அந்த பயத்தை கோபம் மூடிவிட்டது. அவர் தன்னிடம் சொன்னார், இவர்கள் அங்கித்தை எடுத்து என்னை பயமுறுத்த விரும்புகிறார்கள். ஆனால் இப்போ இந்த போர் வெறும் சட்டத்திற்கானதல்ல. இது என் தனிப்பட்ட போராட்டம். அந்த இரவு அவருக்கு ஒரு அந்நிய எண் மூலம் அழைப்பு வந்தது. குரல் கடுமையாக இருந்தது. உனக்கு உன் உயிரும் உன் தோழனின் உயிரும் வேண்டுமென்றால் எல்லா கோப்புகளையும் மூடிவிடு. இல்லையெனில் அங்கித் ஒருபோதும் உயிருடன் திரும்ப மாட்டான். சாக்ஷி பதிலாக சொன்னார், நீங்கள் எடுத்துச் சென்றவர் என் தோழன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இப்போ நான் உங்களை நீங்களே போட்ட வலையில் சிக்க வைக்கப் போகிறேன். தொலைபேசி துண்டிக்கப்பட்டது. சாக்ஷியின் கண்களில் இருந்தது ஒன்றே, போர். அவர் தன் அணியைச் சேர்த்து சொன்னார், இத்தனை நாள் சட்டத்தின் வரம்புக்குள் போராடினோம். ஆனால் இப்போ நிலை வேறுபட்டது. அங்கித்தையும் காப்பாற்ற வேண்டும். இந்த முழு அமைப்பையும் இடிக்க வேண்டும். இது கடைசி மோதல். அடுத்த நாள் அதிகாலையே நகரம் முழுவதும் வதந்தி பரவியது. மேடம் பெரிய நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள். அரசியல்வாதிகளின் வீடுகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. அதிகாரிகள் தங்கள் தங்குமிடங்களில் இருந்து மறைந்தனர். ஆனால் சாக்ஷி முடிவு செய்திருந்தார், இந்த முறை யாரும் தப்பிக்க மாட்டார்கள். அவர் மேசையில் வரைபடத்தை பரப்பினார். டயரியின் பக்கங்களை திறந்து சொன்னார், இதுதான் இவர்களின் கோட்டை. இங்கிருந்தே எல்லா உத்தரவுகளும் போகிறது. இங்கிருந்தே பணம் மேலே செல்கிறது. நாமும் இங்கேயே தாக்க வேண்டும். அணியின் முகங்களில் பதட்டம் இருந்தது. ஆனால் எல்லோருக்கும் தெரிந்தது, இது இனி சாக்ஷியின் தனிப்பட்ட போர் அல்ல, முழு நகரத்தின் மரியாதைக்கான போர். சாலைகள் வெறிச்சோடி இருந்தன. காற்றில் அச்சம் கலந்திருந்தது. ஒவ்வொரு மனதிலும் ஒரே கேள்வி, ஒரு தனி பெண் அதிகாரி உண்மையிலேயே இவ்வளவு பெரிய வலைப்பின்னலை வேரோடு பிடுங்குவாளா? சாக்ஷி துப்பாக்கியை எடுத்தார். தன் அணியினரை நோக்கி சைகை செய்தார், வாங்க, விளையாட்டு முடிந்தது.